நான் பப்ளிக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு தான் தரமான பொருளாக இருக்கணும், இதில் எந்த கலரும் சேர்க்கக்கூடாது, ப்ரிசர்வேட்டிவுமே சேர்க்கக்கூடாதுன்றதுனால இந்த ப்ராடக்ட்டை நான் பப்ளிக் கொண்டு வந்துருதான் லைஃப் லாங் மாத்திரை தான் போட்டாகணும் அப்படின்னாங்க. நான் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது இப்போ நான் 1 ஸ்பூன் தான் போடுறேன். போட்டுட்டு ஜஸ்ட்டு இதை கலக்கி விட்டுருங்க. இது கூட அடிஷ்னலாக ஒவ்வொருத்தரோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி லெமன் சேர்த்துக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா டீ ஒரு இன்றியமையாத பொருளுங்க. ஆனால் அந்த டீ பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக காப்பர் டீ தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம தாத்தா பாட்டிலாம் பார்த்திங்கன்னா எல்லை தலையில் வச்சு சுடுதண்ணி காய வச்சு அடிக்கடி சாப்பிட்டாங்க. அந்த டீ சாப்பிட்றது அவங்க ஆரோக்கியமாக இருந்தாங்க. இப்போ காலையில் பார்த்திங்கன்னா நிறைய பிராண்டட் டீஸ் நிறையா வந்துருச்சு. டீ எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா வெளிநாட்டிலேருந்து வந்ததான் முதல்ல டீ, வெள்ளைக்காரங்க தான் முதல்ல டீ கொண்டு வந்தாங்க. நம்ம அதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம மூலிகையிலே டீ சாப்பிட்டா எப்படி இருக்கும், ஸோ அவங்கள பற்றி நம்ம பேட்டி எடுக்க வந்திருக்கோம். மேடம் வணக்கம். மேடம், நம்மளோட கஸ்டமர் பார்த்தீங்கன்னா டீ தூள் வாங்கி யூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்னமா டீ தூள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அது எப்போ மக்களுக்கு எப்படி பயன்படுது விளக்கமாக சொல்லுங்கள் மேம். வணக்கம், என்னோடய பேர் நீலவேணி, வாலாஜா, ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட். வேணிஸ் ஃபுட் அண்ட் ஹெர்பல்ஸை கடந்த 7 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். ஹெர்பல் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட் பண்ணிகிட்ருக்கோம். எதனால் இந்த நம்ம ப்ராடக்டை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, எனக்கு பார்த்திங்க அப்படின்னா தைராய்டு இஷ்யூஸ் இருந்தது. தைராய்டு இஷ்யூக்காக நான் நிறைய மெடிசன் எடுத்தேன், எனக்கு ரெக்கவர் ஆகலை. லைஃப் லாங் மாத்திரை தான் போட்டாகணும் அப்படின்னாங்க. நான் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஹெர்பல் சம்மந்தப்பட்ட டீயை யூஸ் பண்ணேன். பட் ஆனால் வெளியில் கடையில் வாங்கி யூஸ் பண்ணுற எந்த ஹெர்பல் டீயுமே எனக்கு பெனிஃபிட் கொடுக்கல. ஸோ அப்போ நானே கண்டுபிடிச்சி தான் ஆவாரம் டீ தூள், துளசிலாம் ஒன் பை ஒன்னாக யூஸ் பண்ணேன். இப்போ லாஸ்ட்டு 7 இயர்ஸாக நான் எந்த மெடிசனுமே எடுத்துக்காமல் இருக்கிறேன். அதே டைம் பார்த்திங்கன்னா என்னோடய குடும்பத்துக்கும் சுற்றி இருக்கிறவங்களுக்கும் இது கொடுத்து நல்ல பெனிஃபிட் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம தெரிஞ்ச விஷயத்தையே நம்ம பிஸ்னஸாக கொண்டு வரலாம், இது ஒரு சேவையாகவும் கொண்டு வரலாம் அப்படின்றதுனால தான் நான் என்ன பண்ணேன், டீ தூளை ஃபஸ்ட்டு கொண்டு வர ஆரம்பித்தேன். அதில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஆவாரம் டீ தூள் இருக்குது, துளசி டீ தூள் இருக்குது, செம்பருத்தி டீ தூள் இருக்குது, ஜாவா டீ தூள் இருக்குது, லெமன் கிராஸ் டீ தூள் இருக்குது. இதுக்கு தேவையான மூலப்பொருள்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொல்லிமலையில் தான் நம்மளுக்கு தரமான பொருள் கிடைக்கும். ஸோ அங்கே தான் சுக்கு, மிளகு, திப்பில்லி நம்ம அங்கேருந்து தான் வாங்கி நம்ம வீட்டில் இது ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஆவாரம் டீ தூள் பார்த்திங்க அப்படின்னா ரத்தத்தை இயற்கையாக சுத்தப்படுத்தும். ரத்தம் இயற்கையாக சுத்தமானாலே நம்மளுக்கு எந்த நோயும் மேற்கொண்டு வராமல் இருக்கும். இருக்கிற நோய் கொஞ்சம் படிப்படியாக கம்மியாகும். அதுபோல் காலையிலேருந்து இரவு வரைக்கும் நம்மளுக்கு புத்துணர்ச்சியாக இருக்கும், டயர்டாகாமல் இருக்கும். இதில் இருக்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே நான் எனக்காகவும் என்னோடய குடும்பத்துக்காகவும் குழந்தைக்காகவுமே உருவாக்கின பொருள் தான். சரி, உருவாக்கி எனக்கு நல்ல சந்தோஷம் இருக்குது, நல்ல பெனிஃபிட் இருந்தது. ஸோ அதை நான் பப்ளிக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு தான் தரமான பொருளாக இருக்கணும், இதில் எந்த கலரும் சேர்க்கக்கூடாது, ப்ரிசர்வேட்டிவுமே சேர்க்கக்கூடாதுன்றதுனால இந்த ப்ராடக்டை நான் பப்ளிக் கொண்டு வந்தது தான் வேணிஸ் ஃபுட் அண்ட் ஹெர்பல்ஸ். ஆவாரம் டீ தூள். ஆவாரம் டீ தூளில் ஆவாரம் பூ, சுக்கு, மிளகு, திப்பில்லி, ஏலக்காய், ஸோ இந்த ப்ராடக்ட்லாம் போட்டு தான் நம்ம ஆவாரம் டீ தூள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே பார்த்திங்க அப்படின்னா கொல்லிமலையில் இருந்து தான் தரமான பொருளாக நம்ம தேர்ந்தெடுத்து வாங்கி இந்த டீ தூள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஆவாரம் டீ தூளோட பெனிஃபிட் பார்த்திங்கன்னா ரத்தத்தை இயற்கையாக சுத்தப்படுத்தும். ரத்தம் இயற்கையாக சுத்தமானாலே எந்த நோய் உடம்புல இருந்தாலும் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே இருக்கும். மேற்கொண்டு எந்த நோயும் வராமல் தடுக்கும். ஸோ மார்னிங் நம்ம குடித்தோம் அப்படின்னா ஈவினிங் வரைக்கும் நம்மளை புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஆவாரம் டீ தூள் நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். ஆவாரம் டீயை ரெகுலராக குடிக்கும் போது தூக்கம் இல்லாதவங்க கூட பல பேருக்கு தூக்கம் கிடைக்கிறதா என்னோடய கஸ்டமரை நிறைய பேர் எனக்கு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா செம்பருத்தி டீ தூள். இந்த செம்பருத்தி டீ தூளில் செம்பருத்தி, சுக்கு, மிளகு, ஏலக்காய், ஸோ இதுக்கு தேவையான எல்லா பொருளுமே போட்டு தான் நம்ம இந்த டீயை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். செம்பருத்தி பார்த்திங்கன்னா இதயம் சம்மந்தப்பட்ட எல்லா வியாதிக்குமே ஒரு மருந்தாக இருக்குது. அடுத்தது லெமன் கிராஸ் டீ தூள். இது கொழுப்பை கரைக்கிறதுக்காகவும் உடல் எடை குறைக்கிறதுக்காகவுமே இந்த லெமன் கிராஸ் டீ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் லெமன் கிராஸு, சுக்கு, மிளகு, ஏலக்காய், கிராம்பு, பட்டை
இது எல்லாமே போட்டு தான் இந்த ப்ராடக்ட்டை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுக்கு இந்த லெமன் கிராஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட தோட்டத்திலே போட்டு கல்டிவேட் பண்ணி நம்ம டீ தூளாக வந்து மாற்றுறதுக்கு உதவியாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜாவா டீ தூள். ஜாவா டீ தூள் அப்படின்னா பூனை மீசை தமிழில். இது பார்த்திங்கன்னா கல்லீரல் நுரையீரலுக்காக இந்த இது யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூனை மீசை இலை, சுக்கு, மிளகு, திப்பிலி, கிராம்பு, ஸோ இதெல்லாமே என்ன பண்ணுறோம் நம்ம அரைச்சி இதோட மிக்ஸ் பண்ணி டீயாக வந்து பப்ளிக் கொடுத்துட்ருக்கோம். இது டயாலிசிஸ் பண்ணுறவங்க கூட இது ரெகுலராக எடுத்துகிட்டே இருந்தாங்க அப்படின்னா டயாலிசிஸ் பண்ணுறது படிப்படியாக கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா துளசி. நம்ம எல்லாருக்குமே தெரியும் துளசி பற்றி. நிறைய துளசி இருக்குது. ஸோ துளசி நம்ம டெய்லி எடுத்துக்கும் போது சளி, இரும்பல், தொண்டையில் இருக்க அந்த சளிக்கட்டு, ஆஸ்துமா, வீசிங் ப்ராப்ளம் எல்லாமே வராமல் இருக்கும். சேம் நம்ம துளசி வந்து நம்ம தோட்டத்திலே கல்டிவேட் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். துளசி, சுக்கு, மிளகு, திப்பிலி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே சரியான அளவில் எடுத்து நம்ம வந்து டீயாக கொடுத்துட்ருக்கோம். இது தொடர்ந்து குடிக்கும் போது குழந்தைங்களுக்கு கூட மார்ச்சளி இருக்கிற போது தொண்டையில் இருக்கிற சளி, மூக்கு வழியாக இருக்கிற எல்லா சளியுமே என்னவும் மலம் வழியாக வெளில வந்துடும். ஸோ நம்ம வந்து ஹெர்பல் சம்மந்தப்பட்ட எல்லா டீ தூளுமே பண்ணிகிட்ருக்கோம். இது தாண்டி மக்களுக்கு என்னென்ன டீ தூள் தேவையோ ஸோ அதையுமே நம்ம வந்து எதிர்காலத்தில் கொடுக்கலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா தரமான முறையில், இயற்கையான முறையில், எந்த ஒரு கலரும் ப்ரிசர்வேட்டிவுமே இல்லாமல் தான் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா டீயோட பெனிஃபிட் பார்த்துட்டோம். இப்போ வந்து எல்லா நோய்க்குமே பொதுவான ஒரு டீ தூள் அப்படின்னா ரத்தத்தை இயற்கையாக சுத்தப்படுத்துகிற டீ தூள் வந்து ஆவாரம் டீ தூள். இப்போ நம்ம ஆவாரம் டீ போட என்னென்ன பொருள் தேவை அப்படின்னா ஒரு பாத்திரம், கொஞ்சம் தண்ணி, நாட்டு சக்கரை, ஆவாரம் டீ தூள், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஆவாரம் டீ தூள். ஓகேங்களா? ஸோ இதை வந்து சிசர் வச்சு கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிங்கனாலே வந்துடும். ஸோ இதிலே வந்து சுக்கு, மிளகு, திப்பிலி எல்லாமே இருக்கிறதுனால நீங்கள் அடிஷ்னலாக வந்து நாட்டு சக்கரை மட்டும்தான் சேர்க்க போகிறீங்க. ஸோ இந்த டீ தூள் எப்படி போடலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒருத்தருக்கு தேவையான தண்ணியை ஊற்றுறோம். 1 டம்ளர் தண்ணி போதுமானது. தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும். இதில் எப்படி இதோட அளவு அப்படின்னா 1 ஸ்பூன் எடுக்கணுமா அப்படின்னா 1 ஸ்பூன் எடுக்கக்கூடாது. ஹெர்பல் சம்மந்தப்பட்ட எல்லா ஐட்டத்துக்குமே நீங்கள் ஸ்பூன் எடுத்திங்கன்னா நிறைய இருக்கும். இந்த 3 விரலில் யூஸ் பண்ணி தான் நம்ம டீ தூள் எடுக்கணும். இப்போ ஒரு ஆளுக்கு நான் போட போகிறேன் அப்படின்னா இந்த 3 விரலில் நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அதுதான் டீ தூள். இது ஒரு ஆளுக்கு போதுமானது. இப்போ நம்ம 2 பேருக்கு போட போகிறோன்னா 2 டைம் எடுத்து போடணும். இது நல்லா வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். ஸோ இந்த டீ தூள் குடிக்கும் போது என்ன நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னா ரத்தத்தை இயற்கையாக சுத்தப்படுத்தும். நாள்பட்ட வியாதி இருக்கிறவங்களுக்கு எல்லா வியாதியுமே கொஞ்சம் படிப்படியாக கொஞ்சம் சரியாகும். எனர்ஜியாக இருக்கும். மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் வந்து புத்துணர்ச்சியாக இருக்கும். டயர்டாக இருக்கிறவங்களுக்கு, சுகர் பேஷண்ட்டுக்கு எல்லாருமே இந்த டீயை வந்து குடிக்கலாம். இது வந்து வெயில் டைமு, பனி டைம் எல்லா டைம்லையுமே எல்லாருமே எடுத்துக்கக்கூடிய ஒரு நல்ல டீனா ஆவாரம் டீ தூள். இப்போ நல்லா கொஞ்சம் கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஒரு ஆளுக்கு அப்படின்றதுனால இனிப்பு வந்து குறைவாக இனிப்பு எடுத்துப்போம். இனிப்பு தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க இனிப்பு இல்லாமல் அப்படியே கூட குடிக்கலாம். இப்போ நான் 1 ஸ்பூன் தான் போடுறேன். போட்டுட்டு ஜஸ்ட்டு இதை வந்து கலக்கி விட்டுருங்க. இது கூட வந்து அடிஷ்னலாக வந்து ஒவ்வொருத்தரோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி லெமன் சேர்த்துக்கலாம். இதிலே இஞ்சி, சுக்கு, மிளகு இருக்கிறதுனால நீங்கள் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டியது. லெமன் வந்து உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு வேணும்னா லெமன் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா விட்டுடலாம். ஆனால் வெள்ளை சர்க்கரை மட்டும் முடிஞ்ச அளவுக்கு வந்து சேர்க்காமல் இருக்கிறது நல்லது. சுகர் பேஷண்ட் அப்படின்னா எந்த ஒரு இனிப்பு சேர்த்துக்காமல் அப்படியே சேர்த்துக்கலாம். இந்த டீ தூளை நம்ம இன்னொரு ஒரு முறையில் வந்து யூஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா டீ வந்து ரெகுலராக வந்து டீ பழக்கம் குடிக்காமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எந்த டீயுமே எடுத்துக்காமல் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம டீ தூளை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நார்மலாக நம்ம வீட்டில் வைக்கிற காரக்குழம்புல கொஞ்சம் சாதம் போட்டு கொஞ்சம் காரக்குழம்பு ஊற்றி இதுலேருந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். அப்படியும் சாப்பிட முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் இருக்க டீயை ஒரு டைம் நீங்கள் கிரைண்ட் பண்ணிவிட்டு நல்லா பொடிசாக தூள் பண்ணிவிட்டு தோசை மாவு, இட்லி மாவுலையும் மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்லாம். ஸோ நம்ம இது டெய்லி எடுத்துகிட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து எந்த நோயும் மேற்கொண்டு வராமல் இருக்கும். ரத்தத்தை இயற்கையாக சுத்தப்படுத்தி நம்மளை இன்னும் கொஞ்சம்
புத்துணர்ச்சியாக வச்சுக்க யூஸ் ஆகும். டீ ரெடி ஆகிடுச்சு, நல்லா கொதிச்சிடுச்சு. டீ கொதித்து அதோட வாசனை வந்து உங்களுக்கு வரும், நல்லாவே வரும், அது நல்லாவே உங்களுக்கு உணர முடியும். இப்போ நம்ம வந்து எலுமிச்சம்பழம் இதில் சேர்க்கலை, நம்மளுக்கு இதுவே போதுமானதாக இருக்குது. இப்போ ஜஸ்ட் நம்ம இதை ஆஃப் பண்ணிடுறோம். முடிஞ்ச அளவுக்கு ஹெர்பல் டீ எல்லாமே ஒரு பிளாஸ்டிக்கில் எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணி குடிக்காமல் இருக்கணும். கண்ணாடி பாத்திரத்தில் இல்லைனா சில்வர் பாத்திரத்தில் குடிக்கிற மாதிரி இருக்கணும். டீ வந்து ரொம்ப சூடாக இருக்குது. ஸோ நம்ம குடிக்கிற பதத்துக்கு இருக்கா மாதிரி ஆற்றிக்கலாம். இதை வந்து காலையில் குடிக்கணுமா, மதியம் குடிக்கணுமா, நைட்டு குடிக்கணுமா, நிறைய பேருக்கு அந்த குழப்பம் இருக்குது. இந்த டீயை நம்ம எப்போ வேணாலும் குடிக்கலாம், நைட்டு 12 மணிக்கு கூட குடிக்கலாம். ஸோ நானே என்னோடய வேலை பலுவாக இருக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா நைட்டு 2 மணிக்கு 3 மணிக்கெலாம் அந்த டீயை குடிப்போம். நார்மல் டீ குடித்தோன்னா தூக்கம் வராது. ஆனால் இது மாதிரி டீ நீங்கள் மூலிகை டீ குடிக்கும் போது தூக்கம் இன்னும் நல்லா வரும். இப்போ நான் டீ குடித்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். எனக்கு வந்து இனிப்பு கரெக்டாக இருக்குது. நான் வந்து இனிப்பு ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவேன். ஸோ எனக்கு இனிப்பு நல்லா இருக்குது. இதை நீங்களுமே யூஸ் பண்ணி எந்த நோய் இல்லாமல் நல்லா இருக்கிற என்னோடய வாழ்த்துக்கள். இந்த டீயை நீங்கள் எப்படி வாங்கணும் அப்படின்னா வேணிஸ் ஃபுட் அண்ட் ஹெர்பல்ஸ். நம்ம இதே மாதிரி தான் எல்லா வகையான டீயும் நம்ம சாப்பிடணும். இதே மாதிரி தான் எல்லா வகையான டீயும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடக்கூடாது. ஓகே, பேசுங்க. இந்த டீ மாதிரி தான் நம்ம பண்ணுற எல்லா டீயுமே பால் எதுவுமே நீங்கள் சேர்க்காமல் ஜஸ்ட்டு தண்ணியில் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு நம்ம குடிக்க போகிறோம். நம்ம தயாரிக்கிற எந்த டீலையுமே பால் மிக்ஸ் பண்ண போகிறது கிடையாது. சேம் இது மாதிரி தான் நம்ம குடிக்க போகிறோம். ஸோ இந்த டீ உங்களுக்கு வேணும் அப்படின்னா வேணிஸ் ஃபுட் அண்ட் ஹெர்பல்ஸ், எங்களோட காண்டாக்ட் நம்பர் 9043417060. நம்ம எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே கொரியர் பண்ணிகிட்ருக்கோம்.